டெல்லிக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். அண்ணாமலை தான் பெஸ்ட் லீடர். பதவி இல்லாத போதே செய்த மாஸ் சம்பவம். குவியும் பாராட்டுகளால் அதிர்ச்சியில் நயினார் எடப்பாடி. கமலாலயத்தில் நாளை நடக்கும் முக்கிய டீல். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அரசியல் களத்துக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அரசியல் செய்தவர். அவர் செய்த தடாலடி அரசியல் காரணமாக மு.க. ஸ்டாலின் பம்மி பதுங்கினார். அதேபோல் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி காணாமல் போனார். அதனால்தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மக்களால் கருதப்பட்டார். அவரது செயல்பாட்டால் பாஜக தமிழகத்தில் வேகமாக வளர்ந்தது. அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாவில் தான் பாஜக ஆக்டிவாக இருந்தது என்று ஒரு சாரர் சொல்லிக் கொண்டிருக்க, மக்களவைத் தேர்தலில் 3% வாக்கு வங்கியை 11% வாக்கு வங்கியாக உயர்த்தி மக்கள் மன்றத்திலும் பாஜக ஆக்டிவாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார் அண்ணாமலை. குறிப்பாக அண்ணாமலையின் ஆதிக்கம் காரணமாக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லையா என்று மக்கள் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதோடு திமுக ஆட்சியில் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு அசம்பாவித சம்பவங்களையும் நொடிப்பொழுதில் ஆதாரத்துடன் வெளியிட்டு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வந்தார் அண்ணாமலை. இப்படி 4.5 ஆண்டு தலைவர் பதவியில் இருந்தபோது அண்ணாமலை செய்த அரசியலை யாராலும் அத்தனை எளிதில் மறந்துவிட முடியாது. 2 திராவிட கட்சிகளின் கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டினார். இந்த நிலையில்தான் தற்போது உளவுத்துறை தமிழக பாஜகவின் செயல்பாடு குறித்த ஒரு ரிப்போர்ட்டை அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளது. அதில் தற்போது மாநில தலைவராக இருக்கும் நயினார் சோசியல் மீடியாவிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, எந்த ஒரு அரசியலும் பெரிதாக செய்யவில்லை. அப்போது கடமைக்காக ஒரு அறிக்கை மட்டுமே வெளியிடுகிறார். திமுகவின் பித்தலாட்டங்களை தோலுரிக்கும் எந்த ஒரு அரசியலையும் அவர் அரங்கேற்றம் செய்யவில்லை. இப்போது கூட திமுகவின் முகமூடியை அவ்வப்போது அண்ணாமலை தான் கிழித்து எறிந்து கொண்டிருக்கிறார். இப்படி அண்ணாமலை புயலாக வீசிய தமிழக அரசியல் களத்தில் நயினாரை தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் செய்யும் சத்தமில்லாத அரசியலால் பாஜக வட்டாரம் அமைதி அடைந்து விட்டது. பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றே தெரியவில்லை. அண்ணாமலையால் பாஜகவுக்கு வந்த துடிப்பான இளைஞர்கள் நயினார் நாகேந்திரன் இந்த அரசியலால் டென்ஷனில் காணப்படுகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை காலகட்டத்தில் காணாமல் போயிருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போதுதான் மெல்ல வெளியில் தலை காட்ட தொடங்கி இருக்கிறார். அப்படி என்றால் எடப்பாடியை விட மிக மோசமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்படி அவர் அரசியல் செய்தால் பாஜக மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்று அமித்ஷாவுக்கு உளவுத்துறை அதிர்ச்சி ரிப்போர்ட் அளித்துள்ளதாம். அதோடு தமிழக பாஜக வரலாற்றில் அண்ணாமலை ஒரு பெஸ்ட் லீடராகவே செயல்பட்டு வந்திருக்கிறார் என்றும் உளவுத்துறை தெரிவித்துள்ளதாம். இந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து டெல்லியில் இருந்து உடனடியாக நயினாரை தொடர்பு கொண்டவர்கள் இந்த அரசியல் போதுமானதாக இல்லை, அண்ணாமலை பாணியை கையில் எடுத்து அடித்து ஆடவும், பாஜகவின் வளர்ச்சியை சரித்து விடாதீர்கள் என்று ஒரு அவசர செய்தியை கமலாலயத்துக்கு வந்துள்ளதாம். அதனால் அண்ணாமலை இடத்தை நாம் கைப்பற்ற போகிறோம், அடுத்து தமிழக பாஜகவின் தலைவராக போகிறோம் என்று மிகப்பெரிய உற்சாகத்தில் இருந்த நயினார் நாகேந்திரன் இப்போது அண்ணாமலை அளவுக்கு அரசியல் செய்ய முடியாமல் தட்டு தடுமாறி வருவதால் டெல்லியில் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். இப்படியே இவர் ஒரு மந்தமான அரசியலை செய்து கொண்டிருந்தால் பாஜக மேலிடம் கூடிய சீக்கிரமே நயினார் நாகேந்திரனை ஏறக்கட்டி விடுவார்கள் என்றும் கமலாலயத்தில் உள்ள சில புள்ளிகள் தெரிவிக்கிறார்கள். அதோடு தற்போதுதான் மாநில தலைவராக இல்லாத போதும் தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றுவதில் நம்பர் 1 இருந்து வரும் அண்ணாமலை ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகளின் ஒரு பிரச்சனையை டெல்லி வரை எடுத்துச் சென்று அதற்கு தீர்வு கண்டுள்ளார். அதாவது கோவை, திருப்பூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு நடைபெறப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பல கிராமங்கள் மற்றும் விளைநிலங்களையும் கைப்பற்றப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்து இந்த தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க செய்யும் பட்சத்தில் எங்களது நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்து விடுவார்கள், இதனால் எங்களது குடியிருப்புகளும் பறிபோவதோடு வாழ்வாதாரமும் பறிபோய்விடும், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அவரிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இதையடுத்து அண்ணாமலை ஈரோடு, திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலை சீரமைக்கப்படும் பட்சத்தில் எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்படும் என்பதை அந்த தொகுதிக்கு சென்று கண்காணித்து அது குறித்த ஒரு வரைபடத்துடன் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரை நேரில் சந்தித்துள்ளார். அப்போது இந்த தேசிய நெடுஞ்சாலை சீரமைக்கப்பட்டால் எவ்வளவு கிராமங்கள் பாதிக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படி அண்ணாமலை கொடுத்த தகவல்களை கேட்டறிந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, இந்த திட்டம் மறு ஆய்வு செய்யப்படும், கண்டிப்பாக விவசாயிகளின் நிலங்கள் பறிக்கப்படாத அளவுக்கு மாற்றி அமைக்கப்படும் என்று அவருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் பாஜகவின் மாநில தலைவராக இல்லாத போதே டெல்லியில் அண்ணாமலை செய்துள்ள இந்த மாஸ் சம்பவம் ஈரோடு, திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று வருகிறது. இதையடுத்து அண்ணாமலைக்கு அங்குள்ள விவசாயிகள் போஸ்டர் அடித்து ஒட்டி நன்றி தெரிவித்துள்ளார்கள். அண்ணாமலையின் இந்த செயல்பாடு பாஜகவினர் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்த செய்தி.
நாளை தமிழகம் வரும் PL சந்தோஷ். OPSக்கு கால் பண்ணிய அண்ணாமலை. எடப்பாடி நயினார் அதிர்ச்சி. பாஜக கூட்டணிக்குள் அதிமுக வந்துவிட்டதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டாதவர்களை எல்லாம் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற போதிலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை OPS, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரை ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒத்து ஊதி கொண்டு வருகிறார். அதனால்தான் பிரதமர் மோடியும் தமிழகம் வந்தபோது திருச்சி விமானத்தில் அவரை சந்திக்க OPS முயற்சி செய்த போது அவரை போன் காலை அட்டன் பண்ணாமல் தவிர்த்தார் நயினார் நாகேந்திரன். ஆனால் அண்ணாமலையோ ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையிலாவது பிரதமர் மோடியை அவர் சந்திக்க ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அவரது அழைப்புகளை தவிர்த்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவரை மீண்டும் கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் OPSஐ நிராகரித்த இந்த செயல்பாடு சம்பந்தமாக டெல்லிக்கு ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. அதில் பிரதமர் மோடியை சந்திக்க முடியாததால் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்த OPS அதையடுத்து 2 மணி நேரத்தில் MK ஸ்டாலினையும் சந்தித்தார். அதன் பிறகு அரசியலில் எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை என்ற ஒரு கருத்து வெளியிட்டார். அதிலிருந்து பாஜகவுக்கு எதிரான சில கருத்துக்களையும் OPS தரப்பு வெளியிட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் என்னை அவர் தொடர்பு கொண்ட OPS தன்னை பிரதமர் மோடியை சந்திக்கவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடியும் நயினாரும் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை தெரிவித்தார். மேலும் தென் மாவட்டங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்குளத்தோர் வாக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. OPS அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவர் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேண்டும். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக 2வது இடத்திற்கு வருவதற்கு OPSம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அதனால் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறவிடக் கூடாது என்று டெல்லிக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. அந்த தகவலை பரிசீலனை செய்த JP நட்டா இது சம்பந்தமாக பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் இடத்தில் ஒரு உத்தரவு போட்டுள்ளார். அந்த அடிப்படையில் தான் நாளை PL சந்தோஷ் தமிழகம் வருகிறார். அப்போது சென்னை கமலாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தவுள்ளார். அதோடு சென்னையில் PL சந்தோஷை சந்திக்க வருமாறு OPSக்கும் அண்ணாமலை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனால் இன்று இது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் OPS நாளை சென்னையில் அண்ணாமலை மூலமாக PL சந்தோஷை சந்தித்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இம்மாதம் இறுதியில் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது OPSஐ அவரை சந்திக்க வைப்பதற்கு அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்ணாமலையின் இந்த செயல்பாட்டுக்கு எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் கடுப்பில் இருந்தாலும் கூட விவகாரம் டெல்லி மேலிடம் வரை எட்டிவிட்டது என்பதனால் இதுகுறித்து வார்த்தை விட்டால் மாட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதி காத்து வருவதாகவும் சொல்கிறார்கள். எம்ஜிஆர் விவகாரத்தில் வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்டு திருமாவளவன் தற்போது திமுக கூட்டணியில் இருப்பதால் MK ஸ்டாலினின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக கருணாநிதியை தூக்கி பிடித்து எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் திருமாவளவன். குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சியில் பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பது போன்று பேசி அதிமுகவை கொந்தளிக்க வைத்திருக்கிறார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழக மக்கள் இப்போதும் எம்ஜிஆரை தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவரை திருமாவளவன் விமர்சனம் செய்தால் அரசியலில் அவர் காணாமல் போய்விடுவார் என்று கூறியிருக்கிறார். அதோடு அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி, அதனால் எங்களை குறிப்பிட்ட சாதிக்குள் திணிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இதையடுத்து இன்று திருமாவளவன் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 60 ஆண்டுகால தமிழக அரசியல் எப்படி இருந்தது, எப்படி கட்டமைக்கப்பட்டது என்று பேசும்போதுதான் எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தேன். மற்றபடி அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் திணிக்க வேண்டும் என்று நான் அப்படி பேசவில்லை. தமிழக அரசியல் களம் எப்படி கருணாநிதியை மையப்படுத்தி அவருக்கு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்பதை அப்போது பேசியிருந்தேன். என்றாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒரு சாதிக்குள் சுருக்க முடியாது என்று தற்போது மறுப்பு தெரிவித்து பல்டி அடித்திருக்கிறார் திருமாவளவன்.